ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்எம் விங் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் குழம்பு எளிய முறையில் மதுரை ஸ்டைலில் எப்படி செய்கிறங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லாயிருக்கும். இது பேச்சுலர் கூட இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். ஹோட்டல் சுவையில் இருக்கும். அதுக்கு ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சிக்கன் ஹீட்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் செய்முறை சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா 4-5 முறை நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா சிக்கனை இதில் போட்டு குக்கரில் போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே பிரட்டையில் சிக்கன் அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். நல்லா இதிலே ஒரு லைட்டாக வேகிற மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மெதுவாக இருக்கும் சிக்கன். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்வேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். பசங்களுக்கு நல்லா நல்லது. அதனால தான் லைட்டாக கொஞ்சம் கல் உப்பு அதில் போட்டு, ஏன்னா அந்த உப்பு வந்து அந்த சிக்கனில் போய் சேர்ந்துக்கிறோம். சேர்ந்தால் இன்னும் ருசி ஏற்றி கொடுக்கும். குழம்புல நம்ம போடுவோம், இருந்தாலும் வேகலை லைட்டாக மட்டும் போட்டோம்னா நல்லது. அந்த சிக்கன் டேஸ்ட்டை ஏற்றி கொடுக்கும் நம்மளுக்கு குழம்புல. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்கும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பு நம்ம இது மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த தண்ணி எடுத்து நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு தான் தண்ணி ஊற்றி வேக விடுறது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டு இந்த விசில் போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். அதிலே சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய், ஒரு சில்லு தேங்காய், 7-8 பல்லு பூண்டு, அதுக்கு சம அளவு இஞ்சி, லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். ஏன்னா அந்த தேங்காய் ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு செய்கிறனால. லைட்டாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 இது விட்டு ஸ்பெல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. சிக்கனை எடுத்துக்கலாம் அடுப்பில் இருந்து. அதுக்குள்ளே தேங்காய் இங்கிட்ட பார்த்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. விசில் போயிட்டுருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சி இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல, குழம்பு எண்டிங்கில் தான் சேர்ப்போம். நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு இப்போ விசில் எடுத்து விட்டுட்டு மூடியை எடுத்துகிட்டு சிக்கனை எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா பஞ்சு போல் பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது பசங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். இதை சாப்பிடையில நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஏற்கனவே அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வேக விட்டேன். இதில் வந்து ஒரு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக எண்ணெய் ரொம்ப மிதக்க விட மாட்டேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுவேன். மொத்தம் ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு 50 கிராம். இதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இது ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா 10 நிமிஷம் தான் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சிம்பிள் எளிய முறையில் இந்த எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நல்லா குழம்பை ஏற்றி கொடுக்கும். அப்படியே ஹோட்டலில் செஞ்சிங்களான்னு தான் கேட்பாங்க, வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நம்ம வீட்டில் செய்கிறது ஹோட்டல் சுவையில் இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் காய்ச்ச உடனேயும் இல்லை நல்லா காயட்டும். நல்லா காய்ச்ச உடனேயும் இப்போ வந்து லைட்டாக கடுகு உளுந்த பருப்பு, அடுத்து சோம்பு கொஞ்சம் அதிகமாக, இதை விட கொஞ்சம் அதிகமாக போடணும். பெருசோம்பு, அதாவது பெருசீரகம் சொல்லுவாங்கள்ல, அந்த இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் நல்லா பொரியுது பாருங்கள். கருவேப்பிலையை போட்டுடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்தனையும் கிண்டி நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஒரு கிண்டி விட்டுட்டு
நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 25 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும், நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். இந்த வதக்கிறேன் பாருங்கள், நல்லா வதக்கி விடணும், ப்ரௌன் கலரில் வரணும். எல்லாம் அதை அப்படியே தட்டி நசுக்கி விட்டு அப்படியே நல்லா வதக்குங்க, வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா பெஸ்ட்டு. நாங்கள் இங்கே மதுரை சைட்லாம் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம். இதில் மட்டனு சிக்கனுக்கு நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இது உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி இது வேறு உங்களுக்கு. பாருங்கள் ப்ரௌனிஸாக வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி 2 கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை அதில் போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும், நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா மசிகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கல் உப்பு லைட்டாக, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும், மசிஞ்சு வரும். வெங்காயமும் சேர்த்து நல்லா மசியலாக வரும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டோனையும் இந்த பாருங்கள் நல்லா மசிஞ்சு வருதா, நல்லா அப்படியே நல்லா நசுக்கி விட்டுக்கணும். அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கையில் அது தெரியுதா, எண்ணெயும் பிரிஞ்சு வரும், அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்கலே. இப்போ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த உடனே நல்லா வருது, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மிளகாய் பொடி, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பொடி நல்லாயிருக்கும். இதில் எல்லாம் நான் சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சது தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 7.5 ஸ்பூன் போடுறேன் நான், எங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இன்னும் உரப்பு வேணால் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன். இது ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கி நான் அரைச்சி வச்சுப்பேன். இது டிப்ஸ் வேணுனாலும் கேளுங்க, ரெசிபி வேணுனாலும் நான் போடுறேன். மிளகாய் பொடி எப்படி அரைக்கணுன்றதுக்கு கேட்டிங்கன்னா அதுவும் கூட போடுறேன் நான். நல்லாயிருக்கும். இது வீட்டில் எல்லா குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச சிக்கனை அதை தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டிருக்கோம் கறியில். இந்த குழம்புக்கு கொஞ்சம் நிறம் கொடுக்கறதுனால ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரணும் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்ந்து. இந்த பாருங்கள் இதாகிடுச்சா, மெரூன் கலரில் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே சிக்கன் வேக வச்ச சிக்கனை அப்படியே அதில் எடுத்து போட்டு ஒரு பெரட்டணும். அப்படியே நல்லா பெரட்டி விடணும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம ஒரு சேஃப்டியாக கொடுக்கணும்ல, அதுக்கு சாப்பிட்டா வந்து நல்லா ஜீரணமாகணும். அதனால தான் அது வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில், சின்ன குழந்தை இருக்கிற வீட்டில். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதை கிண்டி விட்டு அப்படியே அந்த சிக்கன் தண்ணியோடு தான் அப்படியே வச்சுருக்கேன். வேணால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச சாறு தண்ணியோடு தான் சேர்த்து உள்ளே போய்ட்டு கிண்டி விட்டுருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கோம், அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு இந்த போடுறேன் பாருங்கள். எனக்கு டேஸ்ட்டு படி போட்டுக்கிறேன், நீங்களும் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இப்போயே பாருங்களேன், அந்த இதுவே ஒரு சிலவங்க தேங்காய் ஊற்றாமல் கூட இப்படியே கூட வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக அள்ளும். சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு சிக்கன் குழம்பு நம்மளுக்கு பத்தாது, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, நல்லா வெந்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். ஒரு கிண்டி விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கையிலே நம்மளை ரம்மியமாக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்கா உங்களுக்கு பார்க்கல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல. இந்த நேரத்தில் தான் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சோம்ல ஏற்கனவே, அதை எடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் இதான் ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த தேங்காய் வந்து லைட்டாக கொதிக்கும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அதனால் அதை ஊற்றி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இதை மெயினாக கற்றுக்கோங்க. அப்போ ஒரு சிலவங்களாம் அப்படியே தூக்கி போடுவாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி விட்டுருவேன். கரண்டியை வச்சு ஒரு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டோடனே அந்த பாருங்கள், இப்போயே சிக்கன் குழம்பு பார்த்தா அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது அவங்களுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன இது முறை மாதிரியே நீங்கள் செய்முறை மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை வீட்டில் செஞ்சிங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சிருச்சா
பாருங்கள் சிக்கன் எப்படி வந்திருக்கு. நல்லா தளன்னு கொதித்து அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுருன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிகிறது அப்படியே தெரியும். நல்லா கொதிச்சோன்னையும் நல்லா கிண்டி விட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள் சிம்மில் வச்சோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கா. இதை பார்க்கல எப்படி இருக்குது உங்களுக்கு? சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்கா? ஃபைனல் டச்சிங்காக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஃபினிஷ் பண்ணணும். நல்லா இருக்கா? இப்போ நான் எளிய முறையில் இந்த சிக்கன் குழம்பு சொல்லி கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இதை அப்படியே அடுத்து சட்டியில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.